ஓம் சாந்தி. நாம் தூய்மையான உலகின் எஜமானராக இருக்கும் ஆத்மா. நாம் தடைகளை வென்ற ஆத்மா. நாம் சுக சொரூப ஆத்மா. நம்முடைய உண்மையான சம்ஸ்காரம் தூய்மையாகும். நாம் ராவணனின் சகவாசத்தில் வந்து தூய்மை இழந்தவர்களாக ஆகிவிட்டோம். இப்போது மீண்டும் தூய்மையாகி தூய்மையான உலகின் எஜமானராக நாம் ஆகின்றோம். அசாந்திக்கான காரணம் தூய்மையற்ற தன்மையாகும். நாம் தூய்மையாகி தூய்மையான உலகத்தை உருவாக்குவோம். நமது பார்வையை சுத்தமாக வைத்துக் கொள்வோம் என்று நாம் இப்போது பகவான் தந்தையிடம் வாக்குறுதி செய்கின்றோம். நாம் அமைதியை உருவாக்குவதற்கு பொறுப்பான குழந்தைகளாகிய நாம் அசாந்தியை ஒருபோதும் பரப்ப முடியாது. நாம் மாயாவிற்கு அடிமையாகாமல் அமைதியாக இருக்கின்றோம். நாம் கீதையின் பகவானிடமிருந்து கீதையின் ஞானத்தை கேட்கின்றோம். மேலும் ராஜயோகத்தையும் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். நாம் ராஜ்யம் அடையும் வரை தந்தை நமக்கு கீதையை கூறுவார். இங்கு தந்தை ஒருமுறையே சாந்திதாமத்திலிருந்து வந்து கற்பிக்கின்றார். நாம் ராஜயோகம் படிப்பதே புதிய உலகத்திற்காக. பகவான் நிராகாரமாக இருக்கின்றார். அவர் புதிய உலகத்தை படைக்கின்றார். தந்தை நமக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் புரிய வைத்தார். அவர் நம்மை அரை கல்பத்திற்கு சுகமாக ஆக்குவதற்காகவே வருகின்றார். இது சுகம் துக்கத்தின் விளையாட்டாகும். நாம் தேவதா தர்மத்தின் நாற்று நடுகின்றோம். நாம் இப்பொழுது எவ்வளவு சீச்சியாக அசுத்தமாக ஆகிவிட்டோம். தந்தை நம்மை நல்ல நல்ல மலர்களாக ஆக்கியிருந்தார். பிறகு ராவணன் நம்மை முள்ளாக ஆக்கிவிட்டான். இப்போது தந்தை நம்மை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குவதற்கு வந்திருக்கின்றார். ஆகவே நாம் இப்போது தூய்மையாகின்றோம். மற்றவர்களையும் தூய்மையாக்குகின்றோம். நாம் சர்வகுண சம்பன்னமாக ஆகிவிட்டோமா? நமது நடத்தைகள் தேவதை போல் இருக்கின்றதா என்று நம்மை நாமே பார்க்கின்றோம். நாம் தந்தையை நினைவு செய்யும் பொழுது அமைதியாகி
சாந்திதாமம் செல்கின்றோம். அப்பா, நாங்கள் உங்களுடையவர்கள்தான். உங்கள் மூலம் உலக அரசாட்சி அடைவோம். நாங்கள் தூய்மையாக இருந்து மீண்டும் உலகிற்கு எஜமானராக அவசியம் ஆவோம் என்று வாக்குறுதி கொடுக்கின்றோம். தந்தை நம்மை தூய்மையாக்கினார். பிறகு மாயா ராவணனால் நாம் தூய்மை இழந்தோம். இப்போது மீண்டும் தூய்மையாக ஆகின்றோம். நம்மை அழகாக ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். அனைவருக்கும் சத்கதி தரும் வள்ளல் பரமபிதா பரமாத்மா அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார். அவர் எப்போதும் அழகான என்றும் தூய்மையானவராக இருக்கின்றார். தந்தை மீண்டும் இல்லற மார்க்கத்தின் புதிய அமைப்பை உருவாக்குகின்றார். நாம் இங்கே உலகிற்கு எஜமானராக வந்திருக்கின்றோம். இந்த நாடக சக்கரம் திரும்பவும் சுழல்கின்றது. சொர்க்கத்திற்கு செல்ல தெய்வீக குணமும் தேவைப்படுகின்றது. தேவதைகள் என்றாலே நிர்விகாரி. பகவான் தந்தையே வந்து நம்மை சம்பூர்ண நிர்விகாரியாக ஆக்குகின்றார். அமிர்த வேளை எழுந்ததும் நாம் பரிஸ்தா என்பதை நினைவில் கொண்டு வருகின்றோம். பிரம்மா பாபாவிற்கு பிடித்த இந்த பரிசு கொடுக்கும் போது தினமும் அமிர்த வேளையில் பாப் தாதா நம்மை அவருடைய புஜங்களில் அமர்த்திக் கொள்கின்றார். தந்தையின் புஜங்கள் மற்றும் அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் நாம் ஆடிக்கொண்டிருக்கின்றோம் என்ற அனுபவம் செய்கின்றோம். பரிஸ்தா சுரூபத்தின் நினைவில் இருப்பதால் நம் முன் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் தந்தை நமக்கு குடைநிழலாக ஆகிவிடுகின்றார். தந்தையின் குடைநிழல் என்ற அன்பின் அனுபவம் செய்து நாம் தடைகளை வென்றவர்களாக ஆகிவிடுகின்றோம். தந்தையிடம் தூய்மைக்கான வாக்குறுதி செய்த பிறகு நம்மை மாயாவின் சண்டையில் இருந்து பாதுகாத்துக் கொள்கின்றோம். ஒருபோதும் மாயாவிற்கு அடிமையாகாமல் இருக்கின்றோம். இந்த வாக்குறுதியை நாம் மறக்காமல் இருக்கின்றோம். ஏனெனில் இப்போது நாம் தூய்மையான உலகிற்கு செல்ல வேண்டும் என்பதால் வாக்குறுதியை மறக்காமல் இருக்கின்றோம். தேவதை ஆவதற்கு மனநிலையை மிகவும் அமைதியாக நாம் வைத்துக் கொள்கின்றோம். எந்த பூதத்தையும் நுழைய விடாமல் நாம் தெய்வீக குணத்தை தாரணை செய்கின்றோம். ஹரிஸ்தா சுரூபத்தின் நினைவின் மூலம் தந்தையின்
குடைநிழலில் அனுபவம் செய்யக்கூடிய தடைகளை வென்ற ஆத்மா நாம். சுயஸ்திதியின் மூலம் பிரச்சனைகள் மீது எளிதாக வெற்றி அடையக்கூடிய சுகஸ்வரூப ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.